ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங் டு ஆல். இந்த வீடியோ பதிவில் பிஜிடிஆர்பி எக்ஸாம் 2025. ஸோ எல்லாருமே ஃபைனல் டிவிஷனில் ஃபோக்கஸ் பண்ணி படிச்சுட்டு இருக்கிறீங்க. இப்போ எல்லாருமே கேட்குற ஒரு கொஷின் என்ன அப்படின்னா, சார் எக்ஸாம் வந்து டேட் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கா, இல்லை எக்ஸாம் வந்து போஸ்ட்போன் பண்ணுவாங்களா? என்ன அப்படின்னா, நியூ சிலபஸ் வேறு, டூரேஷனே இல்லை, எங்களால் வந்து சிலபஸ் அப்படிங்கிறத வந்து கம்ப்ளீட் பண்ண முடியலை, கொஞ்சம் டேட் எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுத்தா இன்னும் கொஞ்சம் எங்களால் ரிவிஷன் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் நிறையா டீச்சர்ஸ் வந்து கேட்டுகிட்டே இருக்கிறீங்க. பட் நம்மளுமே ஆல்ரெடி வீடியோ அப்படிங்கிறது வந்து போஸ்ட் பண்ணியிருந்தோம். டேட் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கா இல்லையா? என்ன அப்படின்னா, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த எக்ஸாம் ரிலேட்டடாக கோர்ட்டில் வந்து மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் வந்து கேஸ் வந்து ஃபைல் பண்ணியிருக்கிறாங்க. அதை எதை மீன் பண்ணி அவங்க ஃபைல் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா, எக்ஸாம் டேட் வந்து எங்களுக்கு வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுக்கணும். ஸோ என்ன அப்படின்னா, ஆல்ரெடி டிஆர்பி ஆனுவல் பிளானரில் அவங்க மென்ஷன் பண்ண டேட்டை விட அவங்க அட்வான்ஸாகவே நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணி அவங்க எக்ஸாம் பார்த்திங்க அப்படின்னா நவம்பரில் சொல்லியிருந்தாங்க. நான் அக்டோபரில் எக்ஸாம் வந்து அவங்க வந்து சொல்லியிருக்கிறாங்க. அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க கேஸ் அப்படிங்கிறது வந்து ஃபைல் பண்ணிக்கிறாங்க. டேட் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு ஃபைல் பண்ணிக்கிறாங்க. ஆனால் அது டென்டேட்டிவான ஆனுவல் பிளானர் தான். அதுவே உங்களுக்கு தெரியும், அது டென்டேட்டிவான ஆனுவல் பிளானர் தான். அவங்க வந்து அந்த சொன்ன டேட்லேயே அவங்க கால்ஃபர் பண்ணலாம், இல்லை அவங்க பிஃபோராகவும் அவங்க வந்து நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணி எக்ஸாம் கண்டக்ட் பண்ணலாம். என்ன அப்படின்னா, நியூ சிலபஸ் அப்படிங்கிறதுனால டேட் வந்து அவங்களுக்கு போதுமான டூரேஷன் இல்லை. அது ஜிகேவாக இருந்தாலும் சரி தான், இல்லை வந்து சைக்காலஜியாக இருந்தாலும் சரி தான், இல்லை மேட்சராக இருந்தாலும் சரி தான். அதனால் டூரேஷன் இல்லை, எங்களுக்கு டூரேஷன் வந்து கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுத்தா எங்களுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு கேஸ் அப்படிங்கிறது வந்து ஃபைல் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் கேஸ் எந்த அளவுக்கு அவங்க வந்து நமக்கு பாசிட்டிவாக இருக்கும், டேட் எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுப்பாங்க அப்படிங்கிறது நம்மளால் வந்து 100% வந்து சொல்ல முடியாது. அதனால் உங்களோட எய்ம் என்ன அப்படின்னா, அக்டோபர் 12 தான் எக்ஸாம். அதை நோக்கி தான் நீங்கள் வந்து ஸ்டடியில் கான்சன்ட்ரேஷன் பண்ணி படிக்கணுமே. யாரோ சொல்கிறாங்க எக்ஸாம் வந்து போஸ்ட்போன் ஆகும்னு சொல்கிறாங்க, இல்லை எக்ஸாம் டேட் வந்து எக்ஸ்டெண்ட் ஆகும்னு சொல்கிறாங்க. தயவு செய்து யார் சொல்கிறதையுமே நீங்கள் காதில் வாங்கிக்காதீங்க. நீங்கள் இந்த 2025 நீங்கள் ஒரு பிஜி அசிஸ்டண்ட்டாக ஆகணும் அப்படின்னா நீங்கள் 100% வந்து உங்களோட எய்ம் எதை நோக்கி இலக்கு இருக்கணும் அப்படின்னா, அக்டோபர் 12 நோக்கி தான் நீங்கள் வந்து உங்களோட ஸ்டடியில் ஃபோக்கஸ் பண்ணி படிக்கணுமே தவிர யார் எதை சொன்னாலும் நீங்கள் காதில் வாங்கிக்காதீங்க. இது ஒரு குட் அண்ட் ஃபைனல் ஆப்பர்ச்சுனிட்டி. இப்போ என்ன அப்படின்னா, ஏன் சார் இது ஃபைனல் இறுதி வாய்ப்புன்னு சொல்கிறீங்க அப்படின்னா, ஏன்னா இனிமேல் எக்ஸாமே வராது அப்படின்னா கண்டிப்பாக வரும். ஆனால் இந்த அளவுக்கு வேக்கன்சி இருக்குமா அப்படிங்கிறது வந்து நமக்கு தெரியாது. ஏன்னா இப்போ அசம்பிளி எலெக்ஷன் வரதுனால நிறைய வேக்கன்சிஸ் வந்து ஃபில் பண்ண போகிறாங்க, நிறைய ரிட்டையர்மெண்ட் அப்படிங்கிறது வந்து இருக்குது. அதனால் இந்த சான்ஸை மட்டும் மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு எப்போ எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. இவ்வளோ வேக்கன்சி இருக்குமா அப்படிங்கிறதும் நமக்கு தெரியாது. பட் இதுதான் ஃபைனல் சான்ஸாக எடுத்து நீங்கள் படிங்க. ஈஸியாக வந்து சக்ஸஸ் பண்ணிடலாம். இல்லை டேட் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க, எக்ஸாம் வந்து போஸ்ட்போன் ஆகுன்னு சொல்கிறாங்க. தயவுசெய்து அப்படிலாம் எதுவுமே இல்லை. அப்வியஸ்லியாக நமக்கு எந்த நியூஸுமே இல்லை. கோர்ட்டில் வந்து கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்களே தவிர அது எந்த அளவுக்கு நமக்கு பாசிட்டிவாக வரும் அப்படிங்கிறது வந்து நம்மளால் வந்து சொல்ல முடியாது. உங்களோட இலக்கு அப்படிங்கிறது வந்து அக்டோபர் 12 தான். அந்த அக்டோபர் 12 நோக்கி நீங்கள் வந்து எந்த அளவுக்கு நீங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ணி படிக்கிறீங்களோ அதுதான் போஸ்டிங் வாங்குறதுக்கான ஒரு நல்ல பார்ட்டாக இருக்குமே தவிர யாரோ சொல்கிறாங்க, அவங்க சொல்கிறாங்க, இவங்க சொல்கிறாங்க அப்படின்னு தயவு செய்து உங்களோட காதில் எதையுமே நீங்கள் வாங்கிக்காதீங்க. நீங்கள் எந்த அளவுக்கு இப்போது ஃபாஸ்ட்டாக அக்டோபர் 12 நோக்கி நீங்கள் ப்ரிப்பரேஷன் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களோ டபுள் மடங்கு இன்னும் இன்க்ரீஸ் பண்ணி ரொம்பவே ஃபாஸ்ட்டாக ஃபைனல் டிவிஷனில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஈஸியாக வந்து கிளியர் பண்ணிடலாம். உங்களோட இலக்கு எக்ஸாம் டேட்டை பொறுத்த வரைக்கும் அக்டோபர் 12 தான். அதை நோக்கி தான் உங்களோட ஃபோக்கஸ் இருக்கணுமே தவிர வேறு எதை பற்றியுமே நீங்கள் நினைக்காதீங்க. சப்போஸ் மேபி டேட் எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க, இல்லை எக்ஸாம் போஸ்ட்போன் ஆகுது அப்படின்னா அது நம்ம பாசிட்டிவாக எடுத்துக்கலாம். அது வந்து நமக்கு வந்து ஒரு ஃபைனல் டிவிஷனாக எடுத்துக்கலாம். பட் இப்போவே எக்ஸாம் வந்து போஸ்ட்போன் ஆகுமா ஆகாதா அப்படிங்கிறது நினச்சிங்க அப்படின்னா ஸ்டடியில் ஃபோக்கஸ் பண்ண முடியாது. சடனாக அக்டோபர் 12 எக்ஸாம் வச்சுட்டாங்க அப்படின்னா பட் அந்த டைமில் ஃபீல் பண்ணி எதுவுமே ஆக போகிறதில்ல. அதனால் உங்களோட இலக்கு அப்படிங்கிறது வந்து அக்டோபர் 12 தான் எக்ஸாம் டேட். அதை நோக்கி தான் உங்களோட ஃபோக்கஸ் இருக்கணுமே தவிர வேறு எதை பற்றியுமே நீங்கள் அனலைஸ் பண்ணாமல் கரெக்டான வேயில் வந்து நீங்கள் வந்து அக்டோபர் 12 நோக்கி நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி படிங்க. கண்டிப்பாக உங்களால் சக்ஸஸ் பண்ண முடியும். கண்டிப்பாக இந்த 2025 எல்லாருமே நீங்கள் ஒரு பிஜி அசிஸ்டண்ட்டாக ஆகணும். அதுக்கு வியாஸ் அகாடமிக் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். அதனால் எதை பற்றி நீங்கள் ஒரி பண்ணிக்காமல் தன்னம்பிக்கையை மட்டும் இழந்துடாமல் கரெக்டான வேலை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அக்டோபர் 12 எல்லாருமே நீங்கள் வந்து பாஸ் பண்ணணும். கண்டிப்பாக போஸ்டிங் வாங்குவீங்க. அதுக்கு வியாஸ் அகாடமிக் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.